ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கில் OTT-ல வெளியே இருக்கக்கூடிய மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள் சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2025ல தமிழில் வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீட்டாக தான் கொண்டு போயிருக்காங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி சேர்ந்தவங்க அவங்களுடைய அப்பா இறந்து போனதுக்கப்புறம் இவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சரிப்பங்க பிரித்து கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலுமே 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெண்ணு மேல எழுதி வச்சிருக்காரு. சோ இந்த விஷயத்த கோர்ட்ல கொண்டு போயிட்டு பெட்டிஷனா போடும்போது இதுல ஏதோ ஃபோர்ஜரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு எஸ்ஐ ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம விக்ரான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா அந்த படத்துல ஒரு ஃபீமேல் அப்படின்றவங்க அவங்களோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்துல நீட்டா காமிச்சிருக்காங்க. பட் ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா வில் அமேசான் பிரைம்ல இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. சோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்து பார்க்க போற படம் வந்து 2026ல ஒரு 90s படமா வெளியே வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லவ் ஸ்டோரியை தான் கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல எமோஷன் கனெக்டர் அப்படின்றது கண்டிப்பா கிரியேட் ஆகும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்திக்கிட்டு மெடிக்கல் காலேஜ்ல தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்காரு. இவரோட சேர்த்து இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஜாலியா சுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருப்பாங்க. அப்பதான் நம்ம படத்தோட ஹீரோனை நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மீட் பண்றாரு. ஸோ இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு 90s ஆடியன்ஸுக்கு தரமா ஒர்க் அவுட் ஆகும். அதுலயும் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஊட்டியோர் அந்த ட்விஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் வந்து மாயபிம்பம். சனெக்ஸ் OTT ஆப்ல இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலா பார்க்க போற வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஹிந்தில ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல வெளிவந்திருக்கு. இந்த சீரிஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா 7 எபிசோட் கொண்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு எபிசோடுமே 25ல இருந்து 30 மினிட்ஸ் கிட்ட வந்துருது. சரி, கதை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு 2 பசங்க அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க மாமா கூட சேர்ந்துக்கிட்டு ஃபேக் சர்டிபிகேட் அதுக்கப்புறம் ஃபேக் ப்ராடக்டை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த ஆள் கூட குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ண போய் வசமா போலீஸ் கிட்ட இவங்க பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. பட் யாருன்னே தெரியாத ஒரு நபர் இவங்க 2 பேரும் ஜெயில இருந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் ஃபேக் பாஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இவங்க 3 பேரும் சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா கசரா காட் எம்பசி. ஜி5 OTT ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலா இந்த மாதிரி மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.